இலங்கை தொழில்நுட்ப கல்விச் சேவையில் போதனாசிரியர்களை உள்ளீர்ப்பதற்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே அதாவது இலங்கை தொழில்நுட்ப கல்விச் சேவை என்றால் என்ன? ஸ்ரீலங்கா டெக்னிக்கல் எடுகேஷன் சர்வீஸ். அப்படி என்றால் என்ன? SLAS ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ், என்ஜினியரிங் சர்வீஸ் SLES, SLAS ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் இலங்கை நிர்வாக சேவை. அதே போன்று இலங்கை பொறியியலாளர் சேவை SLES. அதே போன்று விவசாய சேவை ஸ்ரீலங்கா அக்ரிகல்ச்சர் சர்வீஸ். அதே போன்று வெளிநாட்டு அதாவது ஸ்ரீலங்கா ஃபாரின் சர்வீஸ். அதே போன்று ஸ்ரீலங்கா டீச்சர்ஸ் எடுகேஷன் சர்வீஸ். அதாவது சொன்னால் கல்வியியல் கல்லூரிகளில் விரிவுரையாளர்கள் ஸ்ரீலங்கா டீச்சர்ஸ் எடுகேஷன் சர்வீஸ். அதே போல் SLEAS ஸ்ரீலங்கா எடுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ், ஸ்ரீலங்கா எடுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன். இதெல்லாம் சொல்கிற சர்வீஸ் அண்டு சர்வீஸ். இந்த சர்வீஸில் ஒரு சர்வீஸ் தான், அடுத்த சர்வீஸ் தான் ஸ்ரீலங்கா டெக்னிக்கல் எடுகேஷன் சர்வீஸ் SLTS. இப்போ போதனாசிரியர் லெக்சரர்னு சொல்லுவோம். இவங்க டெக்னோ காலேஜில் அல்லது ஹாட் என்று சொல்லுவோம், காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இவங்க போதனாசிரியர்களாக இல்லை லெக்சர்ஸாக கடமையாற்றுவாங்க. இதற்கான வர்த்தமானிகள் தான் தற்போது வர்த்தமானியில் விண்ணப்பங்கள் பிரசுரிக்கப்பட்டுள்ளன. இலங்கையினுடைய வர்த்தமானியில் அதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. எத்தனையாம் தேதி? 3ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. 3ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026. 3ஆம் தேதி 7ஆம் மாதம் 3rd of July 2026. எப்போ க்ளோசிங் டேட்? 31/7/2026. எப்போத்திய கேசட்? 3ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026. க்ளோசிங் டேட் என்ன? 31/7/2026. 3rd of July 2026 கேசட். க்ளோசிங் டேட் 31st July 2026. இப்போ இதில் போடக்குள்ள இதுக்கு அதாவது விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்குது. இது போட்டி பரீட்சை வச்சு தான் எடுக்க போகிறாங்க. போட்டி பரீட்சை வச்சு தான் நார்மலாக எடுக்கிறேன். அந்த போட்டி பரீட்சையில் 40% தொழில்நுட்ப கல்லூரிகளில் MT1 MT2 சர்வீஸில் இருக்கிறார்கள். அதாவது பார்த்தோம்னா டெமான்ஸ்ட்ரேட்டர், லேபரட்டரி அசிஸ்டன்ட், இன்னும் பல இருக்குது. அதே போல் ஓப்பனில் 60% எடுக்காங்க. அதாவது லிமிட்டடாக 40%, ஓப்பனில் 60%. லிமிட்டடாக எடுக்கக்குள்ள அவங்க இதில் NVQ level 4 5 சர்டிஃபிகேட், 6 சர்டிஃபிகேட், டிகிரி மூன்றும் பார்க்குறாங்க. அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் 10 years 7 years 5 years நினைக்கிறேன் எடுக்கிறாங்க. அதே போல் ஓப்பனில் எடுக்கிறதுக்கு இந்த முறை வளமைக்கு மாறாக டிப்ளமாவோ ஹையர் டிப்ளமாவோ எடுக்கவில்லை. இந்த ஒரு டிகிரி மாத்திரம் தான் எடுக்கிறாங்க. டிகிரி மாத்திரம், அதாவது அந்த ஃபீல்டில் அது அவங்களுக்கு பட்டப்படிப்பு வேணும். டிகிரின்னு இன்ஜினியரிங். இப்போ பொதுவாக எடுத்த மாட்டேன் என்னென்ன ஃபீல்டு கோல் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போமே. என்னென்ன ஃபீல்டுன்னு பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது ரீஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் ஃபீல்டு. இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம்? ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்ளை பண்ணலாம். அதாவது BSc இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் உள்ளால் அப்ளை பண்ணலாம். அல்லது ஓப்பன் யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி முடித்தால் அப்ளை பண்ணலாம். அல்லது யாரும் அப்ளை பண்ணலாம்? ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சான்றிதழ் உள்ள அப்ளை பண்ணலாம். அதே போன்று வேறு என்ன ஃபீல்டு இருக்குது அப்ளை ஹோல்ட் பண்ணியிருக்குது? மோட்டோ மெக்கானிக் என்றால் ஆட்டோமொபைல், மோட்டோ வெஹிக்கிள் டெக்னாலஜி, அதுக்கு அப்ளை பண்ணிக்கிறாங்க, ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. அதே போல் வேறு என்ன? பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது பில்டிங் ட்ரேட், குடிசார் பொறியியல், அதுக்கு ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஆகவே இந்த ஆட்டோமொபைலுக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு BSc மெக்கானிக்கல் இன்ஜினியர் உள்ள அப்ளை பண்ணலாம். அல்லது ஓப்பன் யூனிவர்சிட்டியில் டிகிரி முடித்தவர் அப்ளை பண்ணலாம். அல்லது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால்
ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற NVQ லெவல் 7க்கு ஈக்குவலான சர்டிஃபிகேட். NVQ லெவல் 7 டிகிரிக்கு ஈக்குவலான சர்டிஃபிகேட் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போல் வேறு என்ன கோல் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது மெட்டல் ஒர்க்குன்னு சொல்லி, மெட்டல் ஒர்க் என்ன சொன்னால் உலோக வேலை. அது லேட் மெஷினாக இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம், இதெல்லாம் நான் சொல்கிற உலோக வேலை என்று அதுக்கு கோல் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அல்லது NVQ லெவல் 7 உள்ளால் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆகவே என்னென்னதுக்கு அப்ளை பண்ண இப்போ கோல் பண்ணிக்கிறாங்க, ரீஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், குளிரூட்டலும் பலிசீராக்கலும், மோட்டோ வெஹிக்கிள் டெக்னாலஜி வாகன தொழில்நுட்பம், அதோட மெட்டல் ஒர்க், அது உலோக வேலை, அதோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது கட்டிட நிர்மாணம் அல்லது பில்டிங் ட்ரேட் அதுக்கு கோல் பண்ணியிருக்குது. இந்த முறை ICT தமிழ் மொழி மூலம் கோல் பண்ணப்படவில்லை, ஆனால் சிங்கள மொழி மூலம் கோல் பண்ணியிருக்கு. அதோட கொமர்ஸ் ஃபீல்ட் கோல் பண்ணவே இல்லை. அது சிங்களத்திலேயும் சரி தமிழ்லேயும் சரி கொமர்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்டர் கோல் பண்ணவில்லை. ஆனால் ICTக்கு இன்ஸ்ட்ரக்டர் சிங்கள மொழி மூலம் கோல் பண்ணியிருக்குது, ஆனால் தமிழ் வழி மூலம் அவங்க வந்து அப்ளிகேஷன் கோல் பண்ண இல்லை. ஆகவே ரீஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங், மோட்டர் வெஹிக்கிள் டெக்னாலஜி, அடுத்தது பில்டிங் ட்ரேட், அடுத்தது மெட்டல் ஒர்க் உள்ள இவர்கள் வந்து இந்த ஃபீல்டுகளுக்கு அப்ளை பண்ண முடியும். யார் யார் அப்ளை பண்ண முடியும்? ஓப்பனுக்கு டிகிரி உள்ள ஒருவர் அல்லது NVQ லெவல் 7 சர்டிஃபிகேட்டுக்கு ஈக்குவலான இவ்வளவு இருந்தாலும் 3 இயர்ஸ் அதாவது டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்று கேட்குறாங்க, அல்லது 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்று கேட்கக்குள்ள அவங்க டெக்னாலஜியில் 3 வருஷம் விசிட்டிங்காக கற்பித்திருக்கலாம், விசிட்டிங் லெக்சரர்ஸாக, அல்லது கற்பித்தல் எக்ஸ்பீரியன்ஸ், அல்லது ஒரு RDA ரோட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அல்லது வந்து வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்ட், இப்படியான இடங்களில் இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட்டுக்கு பிறகு வேலை செய்கிற ஒருவர், ஒரு பொறியியலாளர் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆகவே அவர் வந்து பில்டிங் துறையாக இருக்கலாம், ஹைவேஸாக இருக்கலாம், இரிகேஷனாக இருக்கலாம், அல்லது ரோட்டாக இருக்கலாம். அது அத்துறை சார்ந்த திணைக்களங்களில் வேலை செய்கிறவங்க. அப்போ நீங்கள் சில நேரம் யோசிக்கக்கூடாது டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டுக்கணும். இல்லை, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதோட அல்லது 3 வருஷம் அல்லது அதுக்கு அதாவது இது சார்ந்த இது தொடர்பான அதாவது சிவில் எனக்குள்ள சிவில் தொடர்பான ஒரு நிறுவனத்தில் அதில் வேலை செய்த ஒரு சர்டிஃபிகேட், 3 வருஷத்துக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தேவை. ஆகவே யார் யாருக்கெல்லாம் விருப்பமோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது ஒரு அரிய வாய்ப்பு. இளம் வயதில் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதுக்குரிய சலரி ஸ்கேல் SL1 என்று நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட 83,000 சொச்சம் என்ற ஒரு கணக்கு வரும். அதே போன்று நீங்கள் கிளாஸ் 1க்கு போய் ஓய்வு பிறகுல 1,85,000 கிட்ட எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆகவே இது SLTES3, அப்புறம் SLTES2, அப்புறம் SLTES1, அது அப்புறம் சூப்ரா கிரேட். அந்த சூப்ரா கிரேட்ன்றது கடந்த 2025ஆம் ஆண்டு தான் வழங்கப்பட்டது முதலாக ஒரே ஒருவருக்கு. ஆகவே இந்த ஃபீல்டுக்கு விரும்பினாங்க லிமிட்டடாக அப்ளை பண்ணலாம். லிமிட்டடாக டெக்னாலஜியில் தற்போது வேலை செய்கிற டெமான்ஸ்ட்ரேட்டராக வேலை செய்கிற அல்லது லேபரட்டரி அசிஸ்டண்டாக வேலை செய்கிற அல்லது வேறு துறையில் வேலை செய்கிறவங்க செய்யலாம். அதே போல் ஓப்பனுக்குள்ள என்ன வேணும்? கட்டாயம் மஸ்ட் டிகிரி உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட. எப்போ கெசட்? 3/7/2026. எப்போ முடியுது? 31/7/2026. Therefore, this is a Sri Lanka Technical Education Service call for a recruitment of instructors for the lecturers, the technologists and the College of Technology. This is under the Education Ministry. Under the Education Ministry, Department of Technical Education and Training. Now they call for the limited, this recruitment is limited and open. Limited, they are taking from the technology staff, those who are in the MT1 and the MT2 service, like a demonstrator or the laboratory assistants, and they have a certain experience. That certain experience is depending on NVQ 5, 6, 7. But in the open, this time they are looking only for those who are satisfactorily completed the degree. Degree means it is the accepted degree by the University Grant Commission. Maybe the open university also they can apply. Not only that, but also in the University Grant Commission accepted certificate, it should be equivalent to the NVQ 7 level 7.
Equivalent certificate to the NVQ level 7 at the same time BSc degree. Then those who are, what are the field now? If I consider the field now, they call for the refrigeration and air conditioning, motor vehicle technology, metalwork, and the building rate of the building construction. This time they are not advertised for the Tamil medium ICT lecturers, but in the Sinhala medium they already gazetted ICT, but in the commerce field, in the Sinhala medium and the Tamil medium, still this year not called for that particular post. Therefore, those who are willing to apply, this is the very good. This salary scale is the SL1. This is the service like a way, Sri Lanka Administration Service, Sri Lanka Education Administration Service, Sri Lanka Foreign Service, Sri Lanka Agriculture Service, Sri Lanka Teacher Service, like that. This is also one type of the service. Those who are like, you can apply this post. Thank you very much.